வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். எப்போ என்னை விட ரம்யா தான் முக்கியம் நினைச்சாரோ அப்பவே நான் அவரை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். நீங்க கிளம்புங்க அத்தை. இதுக்கு மேல பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அப்புறம் என்னங்க, அதான் என் பொண்ணே சொல்லிட்டால, கிளம்புங்க. இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? போங்க அத்தை. சூப்பர்மா. அந்த அம்மா பேசின பேச்சுக்கு எனக்கே ஒரு அப்பா அப்பன்னு தோணுச்சு. ஆனா அத நீ செஞ்சிட்ட. அம்மா, இப்போதான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்க. பாய முடிங்கடா, சும்மா ஏத்தி விட்டுக்கிட்டு போங்கடா உள்ள. டேய் வாடா. டேய் நீ என்ன நின்றுக்க, போ. தங்கமே, அப்பா நீ ரூமுக்கு போடா. ஐயோ அத்தை பாவம், ஒன்னும் தெரியாத அப்பாவி அவங்க. இருங்க அத்தை. ஈஸ்வரி, சாரி அத்தை. என்னதான் இருந்தாலும் அம்மா உங்களை கை நீட்டி அடிச்சிருக்கவே கூடாது அத்தை. ரொம்ப தப்பு. அதுக்கு சாரி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் வந்த. பரவாயில்லம்மா, நான் அதை பெருசா எடுத்துக்கல. அதே மாதிரி சரவண செஞ்சத நீயும் பெருசா எடுத்துக்காம சமாதானமா போயிடலாமே ஈஸ்வரி. இல்ல அத்தை, அது மட்டும் என்னால முடியவே முடியாது. அவருக்கோ ரம்யாவுக்கோ நடுவுல இருந்த விஷயத்த அவர் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட என் மனசு ஒரு அளவுக்கு ஆறி இருக்கும். ஆனா அவங்க காதலிச்சாங்கன்றது கூட தெரியாம அவங்க ரெண்டு பேரையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் நினைச்சேன். அதை யோசிச்சு பார்க்கும்போது நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன்னு ரொம்ப அசிங்கமா இருக்கு அத்தை. எப்ப அவளுக்காக என்ன அவரு கை நீட்டி அடிச்சாரோ அப்பவே இது எல்லாமே முடிஞ்சு போச்சு அத்தை. இதுக்கு மேல எங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாதீங்க. மத்தபடி உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் எனக்கு எந்த கோவமும் இல்ல அத்தை. அப்புறம் அத்தை, ரேணுகா செந்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சரிங்க அத்தை, நீங்க கிளம்புங்க. இங்க நடந்தது எதுவும் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். முக்கியமா சரவணனுக்கு தெரியவே வேண்டாம். போயிட்டு வாங்க. ஹலோ ரம்யா, நீ சொன்னேன்னு நான் சம்மந்தி அம்மாவை அடிச்சிட்டேன். அவங்கள அடிச்சதுல இருந்து எனக்கு படபடன்னு வருது ரம்யா.
அவங்க மேல எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. அப்படி இருந்தும் நாம அவங்களே அடிச்சிட்டோமேன்னு மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு ரம்யா. ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் கூல் ஆகுங்க. அத்தையும் இங்கதான் இருக்காங்க. ஆ, என்னது? சம்மந்தி அம்மாவும் அங்கதான் இருக்காங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கூட. ஆ சரி. ஹலோ ஹலோ சம்மந்தி அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா உங்களை அடிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. குடிச்ச டீ கப்ப கூட இந்த வீட்ல எடுக்க மாட்டாங்க. ரம்யா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உங்களை அடிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நம்புற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ வா போன்னு மரியாதை இல்லாம வேற பேசிட்டேன். அத நினைச்சாலே என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தெரியுமா? அடுத்த தடவை நேர்ல உங்களை பார்க்கும்போது கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு உங்களை அடிச்சதுக்கும் உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசினதுக்கும் போன்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க சரிங்களாமா? நான் தெரியாம பண்ணிட்டேன். மா ஈஸ்வரி, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அது அது வந்து அது ஐயோ, ஈஸ்வரியோட குரல் கேக்குது. சம்பந்தி அம்மா பேசுனது எல்லாம் கேட்டுட்டாலும். மா உன்கிட்ட தான் பேசுறேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, யாரு போன்ல? அது அது வந்து அது தெரியாம உன் அத்தைக்கு கால் பண்றதா நினைச்சு வேற யாருக்கோ ராங் நம்பர் கால் பண்ணிட்டேமா. அதனாலதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேம்மா. நம்பரை பார்த்து தானே நீ போன் பண்ண. அதுக்கு ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி பதறிட்டு இருக்க. ராங் நம்பர்னு சொல்லிட்டு போனை வைக்க வேண்டியதானே? கரெக்ட் இல்ல? இதுக்கு எதுக்கு நான் இவ்ளோ பதறேன்? ஒரு நிமிஷம். ஹலோ, சாரிங்க, ராங் நம்பர். ஐயோ, சமாளிச்சுட்டாங்க சம்பந்தி அம்மா. ஆமா, அவங்க டீ குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. நான் கழுவிட்டா இல்ல நீ கழுவிடுறியா? இல்ல இல்ல, நானே கழுவிக்கிறேன். நீ போ, நீ போ. சரி, நான் தோட்டத்துல இருக்கேன், நீ வா. போ. அப்பாடா, ஐயோ, கேட்டிருந்தானா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, போயிட்டாளா? ஓ, சம்பந்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவங்க தான் கால் பண்றாங்க. ஹலோ, என்னாச்சு? ஈஸ்வரி கண்டுபிடிச்சிட்டாளா? இல்ல இல்ல, ராங் நம்பர்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஓகே ஓகே. சம்பந்தி அம்மா, உங்களை அடிச்சதுக்கு முதல்ல என்ன நீங்க மன்னிச்சிருங்க. ஐயோ, நீங்க மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்ம பிளான் தானே. ஆமா சம்பந்தி அம்மா, நீங்க அடிச்சத நான் பெருசாவே எடுத்துக்கல. நான் தானே உங்ககிட்ட என்ன அடிங்கன்னு இந்த பிளானுக்கே ஒத்துக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நிஜமா உங்களுக்கு வருத்தம் இல்லல்ல? எதுவுமே இல்ல. அப்பாடா, இப்பதாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சொல்ல போனா நீங்க நல்லாவே அடிச்சீங்க. கோவத்துல மரியாதை இல்லாம பேசுனீங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இவ்ளோ நடிச்சும் எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சே. ஈஸ்வரி மனசு மாறாம விவாகரத்து தான்னு முடிவோட நிக்கிறா. நான் உங்களை அடிச்சா அவ மனசு மாறுவான்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி உங்களை போக சொல்லிட்டாளே. உங்களுக்கு அது வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அத்தை போகும்போது ஈஸ்வரி வந்து அவங்கள பாத்திருக்கா. என்னம்மா சொல்ற? நீங்க அத்தைய அடிச்சதுக்கும் மனசு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டிருக்கா. ஆமா ஆண்டி, மன்னிப்பு மட்டும் இல்ல, செந்தில் ரேணுகாவை பத்தி கூட அக்கறையா விசாரிச்சிருக்கா. பாரு, இவள மனசுல அவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா ஈஸ்வரி மன்னிப்பு கேட்க வந்திருப்பாளா? சரவண எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளை அடிச்சிட்டானேன்னு அவளுக்கு கொஞ்சம் கோவம் இருக்குதான். மத்தபடி அவ இன்னும் சரவணன் குடும்பத்தை தான் குடும்பமா நினைக்கிறா. ஆமாமா, நீ சொல்றத வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்போ ஈஸ்வரியோட மனச மாத்திரலான்னு சொல்றியா? கண்டிப்பா.
ஈஸ்வரியோட வைராகியம் வைரக்கல்லா இருந்தா அதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இது சாதாரண உப்பு கல்லு, அத கரைக்கிறது ரொம்ப சுலபம். கடவுளே, இப்போதைக்கு அவளுக்கு சரவணன் குடும்பத்து மேல கோவம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சரவணன் மேல உள்ள கோவத்தையும் நாம சரி பண்ணணும். அதை எப்படி பண்ண போற ரம்யா? அவசரப்பட வேண்டாம், அதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். கிடைச்ச உடனே என்ன பண்ணணும் நான் சொல்றேன். ஆ சரிம்மா. சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க வைக்கிறோம். ஒரு நிமிஷம். என்ன? நிஜமாவே என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்கல்ல? ஐயோ, மன்னிச்சிட்டேன். போதுமா? சரிங்க சம்பந்தி, போதும். நான் வச்சிடுறேன். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, சரியா? இதுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல ஐடியா கண்டுபிடிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான். நீங்க தேதியை மட்டும் குறிச்சிட்டு எனக்கு உடனே சொல்லுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, வச்சிட்டுமா? என்ன தம்பி, யார்கிட்ட தேதி குறிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற யாருகிட்ட? மாப்பிள்ளை வீட்டுல தான். அதான் வேணியே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான்ல, அவன் மனசு மாறுறதுக்குள்ள நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு பாக்குறேன். ஆனா இத்தனை நாளா நான் சொல்லியும் கல்யாணம் வேண்டான்னு வீம்பு பிடிச்சிட்டு நின்னவா நீங்க சொன்னதும் எப்படி மதினி சரின்னு சொன்னா? நான் தான் சொன்னனே, அடிச்சா வளையாதவள அன்பால வளைக்க முடியும்னு. அதத்தான் நான் செஞ்சேன். ஓஹோ. அத எல்லாத்தையும் விட அந்த 25 லட்சம் ரூபாய் பணம் தான் இன்னைக்கு வேணி மனசு மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. என்ன மதினி சொல்றீங்க? ஆமா, இவளும் அவனும் சேர்ந்து நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே வேணி அந்த பணத்தை எடுத்து சரவணன் கிட்ட கொடுத்துருக்கா. அத வச்சுதான் செந்திலுக்கு வேலையும் வாங்கிருக்காங்க. என்ன திமிரு இருக்கணும் அவளுக்கு? என் வீட்டு பணத்தை எடுத்துட்டு அந்த அபிராமி மகனுக்கு வேலை வாங்கி தராளா? விடக்கூடாது மதினி, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு பெருசா ஏதாவது செய்யணும். அப்பதான் என் மனசு ஆறும். பொறுங்க தம்பி, எல்லாம் உடனே நடக்கணும்னு நினைச்சா எப்படி நடக்கும்? இப்பதானே வேணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இறங்கி வந்திருக்கா. முதல்ல அந்த வேலையை முடிப்போம். பண விஷயத்துல உங்க அப்பாவை நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிதான் வேணிய கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், கல்யாணம் முடியற வரைக்கும் இத பத்தி எதுவுமே பேசாம இருந்துக்கோங்க. அவ என்ன நம்பணும்னா நீங்களும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க, சரியா? சரி பெரியம்மா. என்ன கண்ணு, வா வேணி, வா கண்ணு. நீ எப்ப வெளியில வந்த? இப்பதான் பெரியம்மா, உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். என்னங்க? சரி பெரியம்மா, நான் உள்ள இருக்கேன். சரிம்மா, நீ உள்ள போ. அப்பாடா, மதினி இப்பதான் வந்திருக்கா. அப்ப நம்ம பேசுனது எதுவும் கேட்டிருக்காதுல்ல? கேட்டிருக்காது தம்பி. சம்மந்தி வீட்டுல இருந்துதான். ஹலோ, சொல்லுங்க சம்மந்தி. சரி, அப்படியா? சரி, ஓகே. அப்படியே வச்சுக்கலாம். நல்லது சம்மந்தி, வச்சிருட்டுமா? என்னவா தம்பி? வர்ற 12ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள் வருதான். அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சம்மந்தி சொல்றாரு. ஓ, என்ன பெரியம்மா இது? என்ன மதனி, எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? எல்லாம் கரெக்டா இருக்கும் தம்பி. நீங்க நிச்சயத்துக்கான வேலையை போய் பார்க்க ஆரம்பிங்க. சரி மதனி. என்ன வேணு, 12ஆம் தேதி நிச்சயதார்த்தம், சரியா? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. உனக்காக அப்பா எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன், சரியா? மதனே, நான் போய் மத்த ஏற்பாட்டை நீங்க போய் பாருங்க தம்பி. பெரியம்மா, என்ன பெரியம்மா இதெல்லாம்? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி நடிச்சா அப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனா அப்பா வர முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தம் வைக்கணும்னு பேசிட்டு போறாரு. நிச்சயதார்த்தம் தானே நடக்க போகுது.
இப்ப என்ன கல்யாணமா நடக்க போகுது? இங்க பாரு வேணி, நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நீ ஆசைப்பட்டவனோட தான் சேருவ, சரியா? பயப்படாத வேணி, உன் பெரியம்மா நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் நிம்மதியா இரு. அட சிரிக்கண்ணு. சரி பெரியம்மா. நான் இருக்கல, என்னத்துக்கு பயந்துட்டு இருக்க? போ, தைரியமா போ. போ கண்ணு, கவலைப்படாத, தைரியமா இரு. போடி போ. இனி நாங்க நினைச்சதுதான் நடக்கும். அப்பாடா. ஹலோ, சொல்லு ரம்யா. ஹலோ ஆண்டி, என்ன எல்லாம் ரெடி தானே? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓரளவுக்கு இருக்கு. என்ன ஓரளவுக்கா? என்ன சம்பந்தியம்மா திடீர்னு வயித்துல புளிய கரைக்கிறீங்க? நீங்க நடிக்க போறதுல தான் சரவண ஈஸ்வரி ஒண்ணு செய்யறதே இருக்கு. அட என்ன நீங்க, நான் என்னமோ கூத்து நாடகம்னு பல வருஷம் நடிச்சு பழக்கப்பட்ட மாதிரியே பேசுறீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டி, நீங்க பயப்படாம நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க. நமக்கு தேவை ஈஸ்வரி அதுக்கு ரியாக்ட் ஆகுறது மட்டும்தான். கரெக்டா ஈஸ்வரி வர்றப்போ பாட்டை போட்டு ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க நடிப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா ஆண்டி? கமான், கலக்குங்க. சரி ரம்யா, இன்னைக்கு ஒரு கலக்கு கலக்கிறேன். சரி, நாங்க லைன்லயே இருக்கோம். போன ஈஸ்வரி கண்ல படாத மாதிரி வைங்க. சரிம்மா, நான் அதை பாத்துக்கிறேன். சரி சரி ரம்யா, அவ வரான்னு நினைக்கிறேன். நான் போனை வச்சுட்டுமா? கதை ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. என்ன மாதிரியான பாட்டு இது? உன் நெஞ்சிலே பாரம், உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே. வீட்ல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவங்க ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எதற்காக கண்ணீரை நான் மாற்றுவே. என்னடி என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏண்டி பார்த்தா தெரியல, இதோ பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஓவரா இல்ல? ஓவராவா இருக்கு? சவுண்ட் வேணா குறைச்சிட்டுமா? நான் ஒன்னும் சவுண்ட சொல்லலமா. இந்த நேரத்துல பாட்டு ரொம்ப முக்கியமா உனக்கு? பின்ன பாட்டுல தானே வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்துக்கள்லாம் அடங்கி இருக்கு. முக்கியமான பாடல் எல்லாம் இந்த பென்டிரைவ்ல இறக்கி வச்சிருக்கேன். இதோ 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 இங்க பாரு, இப்ப பாடும் பாரு, கேளு 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 கேளு, சூப்பரா இருக்கும் பாரு. எப்படிப்பட்ட பாட்டு? கலந்தது நம் சொந்தமோ, இன்று இணைந்தது, இன்பம் பிறந்தது, உறவுகள். அப்பப்பப்பா, என்னம்மா எழுதியிருக்காங்க பாரு ஈஸ்வரி, எப்படி எழுதியிருக்காங்க பாரு. உறவுன்றது எவ்வளவு முக்கியம், அது எப்படி தொடர்ந்து இருக்கணும்னு எவ்வளவு அழகா பாடிருக்காங்க பாரு.
எப்பவுமே உறவுகளோட சேர்ந்து இருக்கிறது தான் சந்தோஷமே. அதுல கிடைக்கிற ஒரு மன நிறைவு வேற எதுலயுமே கிடைக்காதடி. இதுக்குதான் இந்த மாதிரி பழைய பாட்டெல்லாம் கேட்கணும்னு சொல்றது. இப்ப வர பாட்டெல்லாம் குடும்பத்தை பத்தி உறவுகளை பத்தி யார் பாடுறாங்க சொல்லு? சரிம்மா, எனக்கு திரும்ப இந்த பாட்டை கேட்கணும் போல இருக்குமா. என்னடி என்ன? பாட்டெல்லாம் நல்லதா இருந்துச்சு. ஆனா நீ இத கேக்குற பாரு, அதான் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஏன்? நான் கேக்குறதுல என்ன தப்பு? உறவுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கற ஆளா நீ? நான் என்னடி அப்படி மரியாதை குறைவா சொல்லிட்டேன்? வீடு தேடி வந்த என் அத்தைய பலார்னு அரைஞ்சியே, அதுக்கு பேர் என்ன? அத்தை, ஈஸ்வரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவங்களும் உறவு தானேமா? அந்த உறவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுத்தியா ஃபர்ஸ்ட்? என்னதான் பேசிருந்தாலும் அதுக்காக நீ கை நீட்டிருக்கலாமாமா? தப்பு தானே அது? அப்பெல்லாம் இந்த உறவோட முக்கியத்துவம் உனக்கு அப்ப தெரியல. அடியே, அதான் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்னடி? நோட்டீஸ் தானே கொடுத்திருக்கோம், இன்னும் டைவர்ஸ் எல்லாம் ஒண்ணும் ஆகலல. அப்படியே இருந்தாலும் அது எனக்கும் சரவணனுக்கும் நடுவுல உள்ளது. நீ எதுக்காக என் அத்தை அடிச்ச? சும்மா இந்த பாட்டெல்லாம் கேட்டா மட்டும் போதாது, கொஞ்சமாவது கேக்குற பாட்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கவும் தெரியணும். இதுல நீ எனக்கு உறவை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. போமா, இந்த பாட்டை நிறுத்திட்டு போய் சமையல் வேலையை பாரு போ. ஒரு பாட்டை கூட கேட்க விட மாட்டேங்குது. அப்பாடா, ரம்யா, எப்படி நீ சொன்ன மாதிரியே ஈஸ்வரி பேசிட்டு போறா? பின்ன ஈஸ்வரிய பத்தி எனக்கு தெரியாதா? அத்தை கிட்ட போய் மன்னிப்பு கேட்டப்போவே தெரியும் ஈஸ்வரியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு. இருந்தாலும் செக் பண்ணலாம் தான் இந்த பாட்டை வச்சு ப்ளே பண்ண. அது வொர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா சம்மந்தி, என்னதான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஈஸ்வரி இன்னும் என்ன வார்த்தைக்கு வார்த்தை அத்தனை கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ பேசுறதையெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சீக்கிரமாவே அவ எல்லாத்தையும் மறந்துட்டு சரவணன் கூட சேர்ந்துருவான்னு தான் தோணுது. நானும் அதுக்காக தானே நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். ரம்யா, ஈஸ்வரியோட மனசை மாத்த முடியும்னு இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அடுத்து என்ன பிளானு? அடுத்து இன்னொரு பிளான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அதுவும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது என்னன்னு இப்போ போன்ல சொன்னா நல்லா இருக்காது, நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம், அப்ப சொல்றேன். சரிம்மா. அத்தை ரெடியா இருங்க, நான் போன் பண்றேன். சரி ரம்யா. சரி ரம்யா, நான் போனை வச்சிடுறேன். சரி. எப்படியோ ஈஸ்வரிக்கு அத்தை மேல கோவம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எப்படியாவது அவளையும் சரவணனையும் சேர்த்து வச்சிடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்?